நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில நம்ம நிறைய கிரைம் கேசஸை பார்த்துட்டு இருக்கோம். அதுல சில கேசஸ் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கும். இப்படியெல்லாம் கூட நடக்குமோ அப்படின்னு நம்மள ஒருவித வியப்பிலையும் அதே சமயம் ஆச்சரியத்திலையும் ஆழ்த்தும். அதுல மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல பெண்கள் தான் விக்டிமா இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான சில கிரைம்ஸுக்கு அது சம்பந்தமா கொடுக்கப்படுற தண்டனைகளை பத்தி யோசிக்கிறப்ப சில பேருக்கு சட்டத்து மேல ஒரு அதிருப்தி ஏற்படும். ஆனா இன்னொரு பக்கம் அதே சட்டம் தான் பலதரப்பட்ட பெண்களுக்கான பாதுகாப்பையும் அதே சமயம் பெண்களுக்கு எதிரான பலவித கொடுமைகளுக்கும் மற்றும் அவங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கும் தகுந்த நீதியை வழங்கிட்டு இருக்கு. அப்படி யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு பெண்களுக்கு ஆதரவான வலுவான சட்டங்களும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அப்படி தங்களுக்கு சாதகமா இருக்கிற அந்த சட்டங்களை சில சமயம் தவறா பயன்படுத்தி அது மூலமா ஆதாயத்தை தேடுற சில பெண்களும் இருக்கதான் செய்யறாங்க. பட் சேட்லி அதுக்கு பின்னாடி பல ஆண்களுடைய உயிர் பலியும் இருக்கு. ஆனா ஒரு பெண் இறந்தா இங்க எப்படி பெருசா பேசப்படுதோ அதே மாதிரி ஒரு ஆண் பாதிக்கப்பட்டு இறந்தா அது பெருசா பேசப்படுறது இல்ல. பட் எல்லா நேரமும் அப்படி இருக்காது இல்லையா? ரீசெண்டா பெங்களூர்ல ஒரு நபர் சட்டத்தின் பேரால அவருடைய மனைவி அவருக்கு கொடுத்த டார்ச்சரை தாங்க முடியாம அவருடைய உயிரை அவரே எடுத்து இறந்து போயிருக்காரு. அப்படி அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவர் எதனால அந்த முடிவை எடுத்தார் அப்படின்னு அதுக்கான காரணத்தை ஒரு டாக்குமெண்டாகவும் ஆல்சோ ஒரு 81 நிமிட வீடியோவாகவும் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ வைரல் ஆகி அதுக்கப்புறமா அது ரொம்பவே சென்சேஷனல் நியூஸா மாற ஆரம்பிக்குது. அந்த நபருடைய அந்த முடிவுக்கான காரணம் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சாலும் சமூகத்துல பல மக்களுக்கு இது தெரியாம தான் இருக்கு. பிகாஸ் கோர்ட்ல வர்ற டிவோர்ஸ் கேசஸை பார்க்கும் பொழுது அங்க எத்தனை வித பொய்கள் சொல்லப்படுது, ஆண்கள் மேல எப்படியெல்லாம் பெண்கள் குற்றங்கள் சொல்றாங்க அப்படிங்கறத ஒரு வக்கீல் கிட்ட போய் கேட்டு பார்த்தா தெரியும். சோ இங்க அந்த நபர் அப்படி ஒரு முடிவு எடுத்ததற்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன அப்படிங்கிற ரீசெண்டா இப்ப பெங்களூர்ல நடந்த நம்மளுடைய STI நிறைய பேரு யூடியூபுடைய கமெண்ட்ஸ்லயும் ஆல்சோ இன்ஸ்டா போஸ்ட்லயும் என்ன டேக் பண்ணி பெண்களுக்கு நடந்தா அதை தட்டி கேட்கறதுக்கு ஊரே வருது. ஆனா அதுவே ஒரு ஆணுக்கு நடந்தா அதை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் இதை கேட்டுக்கிட்டாங்க. சோ இப்படியெல்லாம் கூட சமூகத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பல பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய சமீபத்துல நடந்த ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். பீகார் மாநிலத்தை நேட்டிவா கொண்ட பெங்களூர்ல வாழ்ந்துட்டு வர்ற 34 வயதான அட்டுல் சுபாஷ் அப்படிங்கிறவரு அங்க இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனில சீனியர் எக்ஸிகியூட்டிவ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்றாரு. அப்படி கை நிறைய சம்பளம், அன்பான குடும்பம் அப்படின்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த அதுல் கடந்த 2019 வருடம் நிகிதா சிங்கன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணை திருமணம் பண்றாரு. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. ஆரம்பத்துல நார்மலா போயிட்டு இருந்த அவங்களுடைய திருமண வாழ்க்கையில நாட்கள் போக போக பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்தா கூட நிகிதாவும் அவங்களுடைய அம்மாவும் சேர்ந்து நிறைய ட்ரெஸ் எடுக்கிறது, ஆடம்பரமா செலவு பண்றது அப்படின்னு பணத்தை வாரி இறைச்சு தண்ணி மாதிரி செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க பல குடும்பங்கள் கெட்டு போறதுக்கு காரணமே பெண்களுடைய அம்மா தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பிகாஸ் கணவனையும் மனைவியும் அவங்களுடைய பிரச்சனையை பார்த்துக்க அவங்களை அப்படியே விட்டுட்டாவே போதும், அவங்க கண்டிப்பா நல்லா வாழ்வாங்க. இங்க அத்துலும் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிற எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்திருக்காரு. ஆல்சோ எப்பெல்லாம் அத்துலுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்களோ நிகிதா அவங்கள கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. பட் அப்படி இருந்துமே அத்துல் நிகிதா மேல பாசமா தான் இருந்திருக்காரு. இப்படியே நாட்களும் நகருது. அது 2020 வருடம். அப்ப கொரோனா டைம் அப்படிங்கறதால நிகிதா ஒர்க் இல்லாம வீட்டுல தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அப்ப அவங்க படம் பாக்குறதுல ரொம்பவே பிஸியா இருந்ததால அதுல் தான் வீட்டுல இருந்தே ஆபீஸ் ஒர்க்கையும் பார்த்துட்டு சேம் டைம் வீட்டு வேலையுமே பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதே நேரத்துல நிகிதாவுக்கு கொரோனா வந்ததால அதுல் அவங்கள ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்லயும் கஷ்டப்பட்டு வெளியே போய் அலைஞ்சு திரிஞ்சு மெடிசின்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தா இந்த மருந்தெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்காங்க. இப்படி இதுல இருந்து தான் இவங்களுக்குள்ள பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுல இருந்து கொஞ்ச நாட்களையே நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி போன அன்னைக்கு தான் அதுல் அவருடைய பையனை கடைசியா பார்த்தது. அப்படி ஆரம்பத்துல ஒரு 8 மாசம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்த 2 பேரும் அதுக்கப்புறமா நிரந்தரமா பிரிஞ்சிடலாம் அப்படின்னு டிவோர்ஸுக்கும் அப்ளை பண்றாங்க. ஓகே, டிவோர்ஸ் இந்த எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வா அமையும். செட் ஆகல அப்படின்னா மூவ் ஆன் ஆயிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே அந்த முடிவுக்கு வருவாங்க. அதுலுமே அப்படிதான் நினைச்சாரு. பட் சேட்லி அவருடைய விஷயத்துல டிவோர்ஸால தான் அவருடைய வாழ்க்கையே தலைகீழா மாற ஆரம்பிக்குது. பிகாஸ் நிகிதா அதிகப்படியான ஜீவனாம்சம் கேட்டது மட்டும் இல்லாம அவர் மேல அடுக்கடுக்கான இல்லாத பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி போலீஸ்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்படி அவர் மேல வரதட்சணை கேஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ், ஆல்சோ அன்நேச்சுரல் செக்ஸ், ஈவன் மர்டர் கேஸ் அப்படின்னு மொத்தம் 9 கேஸை ஃபைல் பண்றாங்க. என்ன மர்டர் கேஸா? அப்படி அதுல் யாரை
கொலை பண்ணாரு அப்படின்னு பார்த்தா நிகிதாவுடைய அப்பாவை கொலை பண்ணிட்டதா சொல்லி அந்த கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதாவது கடந்த 2022 வருடம் நிகிதாவுடைய அப்பா இறந்து போயிருக்காரு. ஆனா அதுக்கான ரீசன் என்னவோ ஹார்ட் அட்டாக்கும் சுகரும் தான். பிகாஸ் பல வருடங்களாகவே அவருக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துட்டு வந்திருக்கு. பட் நிகிதாவோ அதுல் தங்கிட்ட 10 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணதாகவும் அதை கேட்டு அந்த மன அழுத்தத்தால தான் தன்னுடைய அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னும், சோ இன்டைரக்டா அதுல் தான் தன்னுடைய அப்பாவை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த மர்டர் கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா நடத்தப்பட்ட விசாரணையில அதுல் மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. மேலும் அதுல் மேல மட்டும் இல்லாம அவருடைய பேரண்ட்ஸ் மற்றும் அவருடைய பிரதர் மேலயும் வரதட்சணை கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னும், இதுக்கு இடையில அவங்களுக்கு ஜீவனாம்சமா மாதம் 40,000 ரூபாய் கொடுத்துட்டு தான் இருக்கிறதாகவும், ஆனா அது தனக்கு பத்தாது, மாதம் 2 லட்சம் ரூபாய் தனக்கு தரணும் அப்படின்னு நிகிதா டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னும், இப்படி இந்த கேஸ் எல்லாமே உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஜான்பூர்ல தான் ஃபைல் ஆயிருக்கு. அப்படிங்கறதால அதுக்கு பெங்களூர்ல இருந்து குறைஞ்சது ஒரு 40 முறையாவது தான் ஜான்பூர் வர டிராவல் பண்ணதாகவும் சொல்லியிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட 40 முறை தன்னை 1800 கிலோமீட்டர் அலைய விட்டது மட்டும் இல்லாம ஒரு கேஸ் முடிஞ்சது அப்படின்னு தான் சந்தோஷப்படுற நேரத்துல அவர் மேல இன்னொரு பொய் கேஸ போடுறது அப்படின்னு, இப்படி பொய் கேஸுக்கு மேல பொய் கேஸ போட்டு அவரை மென்டலாகவும் பிசிக்கலாகவும் நோக்கடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல அவர்கிட்ட மேலும் மேலும் பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க நிகிதா. கிட்டத்தட்ட 120 ஹியரிங்ல அவங்க கேட்கிற நேரம் எல்லாமே லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துட்டு தான் இருந்திருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல நொந்து போன அதுல், ஆமா நம்ம எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. பிகாஸ் அவர் சம்பாதிக்கிற பணத்தால அவருடைய எதிரிக தான் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்களே தவிர அதே பணம் தனக்கு வெறும் கஷ்டத்தை மட்டும் தான் கொடுக்குது அப்படின்னும், சோ தான் இப்படியே மேலும் சம்பாதிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இது ஒரு சைக்கிள் மாதிரி கண்டினியூ ஆயிட்டே தான் போகும். அதனால இதை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. சரி, அவர் பணம் கொடுக்கறது முழுவதுமே நிகிதாக்கு மட்டுமே போக போறது இல்லையே, அவருடைய பையனுக்கும் சேர்த்து தானே அதுல பங்கு இருக்கு. சோ நிகிதா தான் குழந்தையோட ஃபியூச்சருக்கு அந்த பணத்தை செலவழிப்பாங்க அப்படின்னு நினைச்சு கூட அதுலால சமாதானம் பண்ணிக்க முடியல. ஏன்னா அதுல் அவருடைய பையனுக்காக கொடுத்த பணத்தை அந்த பையனுக்கு செலவு பண்ணாம அவர் மேல பொய் கேஸ் போடுறதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. எஸ், அவர் கொடுக்கிற பணம் அவருக்கு எதிராக கேஸ் போடுறதுக்காக வக்கீல் ஃபீஸுக்கு தான் போகுது. அது தவிர 1 கோடி ரூபாய்க்கு லக்ஸரி வீடு வாங்குறதுக்கும் ஆடம்பரமான செலவுகளை பண்றதுக்காகவும் தான் நிகிதா இவ்வளவு பணத்தை கேட்கறதாகவும், இது அவங்களும் அவங்களுடைய அம்மாவும் சேர்ந்து போட்ட ஒரு பிளான் தான் அப்படின்னும், மேலும் அவங்களுடைய கஸ்டடியில வளர்ற தன்னுடைய பையனை அதுல் பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு 30 லட்சம் ரூபாய் தந்தாதான் பார்க்க விடுவேன் அப்படின்னு அப்பயுமே பணம் தான் அவங்களுடைய டார்கெட்டா இருந்திருக்கு. ஃபைனலா செட்டில்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல முதல்ல 1 கோடி ரூபாய் கேட்ட நிகிதா மற்றும் அவங்களுடைய ஃபேமிலி அதுக்கப்புறமா 3 கோடி வரைக்குமே கேட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய தொகையை தன்னால எப்படி திரட்ட முடியும்? சோ இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? தான் காலம் முழுவதுமே இப்படிதான் கோர்ட் கேஸ் அப்படின்னு அலையணுமா அப்படின்னு நொந்து போன அதுல் ஒரு முறை கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒருத்தர் மேல தவறான கேஸ் ஃபைல் பண்றதால நிறைய ஆண்கள் அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்து போயிருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அங்க நின்ன நிகிதா, அப்ப நீ ஏன் இன்னும் சாகல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத அங்கிருந்து கேட்டுட்டு இருந்த ஜட்ஜ் ரிதா கௌசிக்கும் சிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நிகிதாவை அங்கிருந்து வெளியே போக சொன்ன ஜட்ஜ் அதுல் கிட்ட எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா இந்த கேஸ உங்களுக்கு சாதகமா முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு அதுல் கிட்டயே பேரம் பேசினதா சொல்லப்படுது. இத நம்ம சொல்லல, அவரே சொல்லியிருக்காரு. சொல்ல போனா முழுக்க முழுக்க இந்த இன்சிடென்ட் தான் சட்டத்து மேல இருந்த தன்னுடைய நம்பிக்கையை இழக்க வச்சு ஆல்சோ தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்க தூண்டுனதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. பட் இந்த இடத்துல இன்னொரு இன்சிடென்ட் பத்தி சொல்லியே ஆகணும். கடந்த ஆகஸ்ட் மாசம் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பெண் இதே மாதிரியான ஒரு டிவோர்ஸ் கேஸ்ல தன்னுடைய கணவர் தனக்கு மாசம் 6,13,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் தொகை கொடுக்கணும் அப்படிங்கிற இப்படி ஒரு டிமாண்ட கேட்ட ஜட்ஜ், என்னது 6 லட்சமா? ஒரு பொண்ணுக்கு எதுக்கு மாசம் இத்தனை ரூபாய்? அப்படியே இவ்வளோ ரூபாய் வேணும் அப்படின்னா அந்த பொண்ணையே போய் உழைச்சு சம்பாதிக்க சொல்லுங்க அப்படின்னு மடத்தனமான அந்த டிமாண்ட வன்மையா கண்டிச்சிருக்காங்க. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது கர்நாடகா ஹைகோர்ட்டுடைய ஹானரபிள் ஜட்ஜான லலிதா அப்படிங்கிற ஒரு பெண் நீதிபதி தான். ஸோ டோட்டலா எல்லா ஜட்ஜுமே ரிதா கௌசிக் மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த மாதிரி மனசாட்சி உள்ள நீதிபதிகளும் இருக்கதான் செய்யறாங்க. ஆக மொத்தம் இப்படி அந்த ஜட்ஜ் உட்பட எல்லாருமே அவரை ஒரு ஏடிஎம் மெஷின் மாதிரி பார்த்ததால அதுல் அந்த வீடியோல தான் சாக போறத நினைச்சு பார்த்து இனி இந்த ஏடிஎம் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்லியிருக்காரு. ஆல்சோ இது எல்லாத்தையுமே ஒரு 24 பக்க டாக்குமெண்டாகவும் பதிவு பண்ணி அதை டொனால்ட் ட்ரம்ப் அப்புறம் எலான் மஸ்குக்கும் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல டேக் பண்ணி ஆல்சோ லிங்க்டின்லயும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அப்படி அந்த போஸ்ட்டை போட்டுட்டு இதை நீங்க பாக்குறப்ப நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லியிருக்காரு. ஆல்சோ அவர்
ஆல்ரெடி ஒரு வாட்ஸ்அப் NGO குரூப்ல இருக்கிறதால அவர் இறப்பதற்கு முன்னாடி அந்த வீடியோ மற்றும் அந்த 24 பக்க டாக்குமெண்ட்ஸை ஒரு இமெயிலா அந்த குரூப்புக்கும் அனுப்பியிருக்காரு. அந்த குரூப்புக்கு மட்டும் இல்லாம அவருடைய பிரதருக்கும் இன்னும் சில நபர்களுக்கும் சரியா நைட்டு 1 மணி அளவுல அனுப்பியிருக்காரு. அப்படி இவர் 1 மணிக்கு அனுப்பின அந்த மெசேஜை அந்த NGO குரூப்பை சேர்ந்த ஒரு நபர் டிசம்பர் 9ஆம் தேதி காலையில 6 மணிக்கு தான் பார்த்திருக்காரு. அதை பார்த்து அதிர்ச்சியான அவரு உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதும் போலீஸும் பெங்களூர்ல இருக்கிற அதுலுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பாக்குறப்ப அதுல் தூக்குல தொங்குன நிலைமையில கண்டுபிடிக்கப்படுறாரு. ஆல்சோ அந்த ரூம்ல ஜஸ்டிஸ் இஸ் டியூ, நீதி வேணும் அப்படின்னு எழுதி இருக்கிற ஒரு போர்டையும் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அவருடைய பேரண்ட்ஸ்க்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விஷயம் தெரிஞ்சு அங்க வந்த பேரண்ட்ஸ் அவருடைய உடலை பார்த்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அதுலுடைய ஃபேமிலிக்கு தெரியும். பட் அதனால அதுல் இப்படி ஒரு முடிவுக்கு வருவார் அப்படின்னு அவங்க யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கப்புறமா தான் இந்த விஷயம் சென்சேஷனல் ஆகி அதுல்காக ஜஸ்டிஸ் ஃபார் அதுல் அப்படிங்கிற ஹேஷ்டேக் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. மீ டூ அப்படிங்கிற ஹேஷ்டேக் மாதிரியே ஆண்களுக்கு எதிராக நடக்கிற அநீதியை தட்டி கேட்கிற விதமா மென் டூ அப்படிங்கிற ஹேஷ்டேக்கையும் ட்ரெண்ட் ஆக்குறாங்க. இத்தனைக்கும் நிகிதா பெரிய MNC கம்பெனில அதாவது ஆக்சென்சர்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுமே நல்லா தான் சம்பாதிப்பாங்க. அப்படி இருந்துமே பணத்தாசை பிடிச்ச அந்த பேயால எப்படி அநியாயமா ஒரு அப்பாவியுடைய உயிர் போயிருக்கு அப்படின்னு நிகிதா மேல கோபமான பல பேர் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நிகிதாவை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு ட்விட்டர்ல ஆக்சென்சருடைய அபிஷியல் பேஜை டேக் பண்ணி ட்வீட் பண்ணிருக்காங்க. இதனுடைய ரியாக்ஷனா அந்த நிறுவனம் அந்த அக்கௌண்ட்டே லாக் பண்ணிட்டாங்க. மேலும் அதுல் அந்த வீடியோல தான் இறந்து போனதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுல முதல் விஷயமா தன்னுடைய இறந்த உடலை தன்னுடைய மனைவியை பார்க்க அனுமதிக்க கூடாது அப்படின்னும், அதுக்கப்புறமா உத்தரப்பிரதேசல நடக்கிற இந்த கேஸை கர்நாடகா கோர்ட்டுக்கு மாத்தணும் அப்படின்னும், அப்படி கோர்ட்ல நடக்கிற விசாரணையை லைவா டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னும், ஆல்சோ என்னுடைய பையன் என்னுடைய பேரண்ட்ஸ் உடைய கஸ்டடியில ஒப்படைக்கப்படணும் அப்படின்னும் சிம்பதியை கிரியேட் பண்றதுக்காக இனி நிகிதா தன்னுடைய பையனை கோர்ட்டுக்கு அடிக்கடி கூட்டிட்டு வருவாங்க, அது நடக்க கூடாது அப்படின்னும் இன்னுமே சில விஷயங்களை சொல்லி இப்படி இந்த டிமாண்ட்ஸ் எல்லாமே நிறைவேறுற வரைக்கும் என்னுடைய அஸ்திய கங்கை ஆற்றுல கரைக்க கூடாது. இன்கேஸ் நான் சொன்ன டிமாண்ட்ஸ் எல்லாமே நிறைவேறல அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய அஸ்திய அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற சாக்கடையில கொட்டிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அதுல் இத தன்னுடைய பையன் 2038வது வருடம் தான் படிக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி பையனுக்காக ஒரு லெட்டரும் எழுதியிருக்காரு. இன்னொரு இடத்துல அவருடைய பையனை மென்ஷன் பண்ண அதுல், நான் முதல் முறை உன்னை பாக்குறப்ப உனக்காக உயிரை கூட கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இப்ப நிஜமாவே என்னுடைய உயிர் போறதுக்கு காரணமே நீதான். அதாவது நிகிதா அவருடைய பையனை வச்சுதான் அதிகமா மிரட்டி இருக்காங்க. அப்படி மிரட்டுனதும் தான் தன்னுடைய சாவுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னும் அதை தான் அதுல் ரொம்பவே ஆதங்கத்தோட சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு குழந்தைகிட்ட இருந்து அதோடைய அப்பாவையும் ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களுடைய பையனையும் நிகிதா பிரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இவ்வளவு ரூபாய் கொடுத்த அப்படின்னா குழந்தைய பார்க்க விடுவேன் அப்படின்னு குழந்தைய கடத்தி வச்சுட்டு படத்துல வர்ற வில்லன் மாதிரி நிகிதா அதுல மிரட்டி இருக்காங்க. இப்படி இத்தனை கொடுமைகளும் தனக்கு நடந்துச்சு அப்படின்னும், ஆல்சோ எப்படி இப்படி சட்டம் ஒருத்தருக்கு மட்டும் சாதகமா பயாஸ்டா இருக்கு அப்படின்னும், ஆல்சோ அப்படி இருக்கிற சட்டங்களை எப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணப்படுது, அதனால எத்தனை ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க, தன்னுடைய மனைவி கூட போராடுனது மட்டும் இல்லாம எப்படி சட்டத்து கூடவும் அவர் போராடுற ஒரு சூழல் உருவாச்சு அப்படின்னும், முழுக்க முழுக்க சட்டத்து மேல நம்பிக்கை இழந்த பல அப்பாவி ஆண்களுடைய ஒட்டுமொத்த குரலா ஒழிச்ச அதுல் இன்னைக்கு நம்ம கூட கிடையாது. 1000 குற்றவாளிக தப்பிச்சாலுமே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுலுடைய விஷயத்துல அவருடைய கழுத்துல தூக்கு கயிறு ஏறுறதுக்கு சட்டமும் ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆல்சோ அதுல் ஒன்னும் மென்டலி பாதிக்கப்பட்டோ இல்ல டிப்ரெஷன்னாலேயோ இந்த முடிவை எடுக்கல. அதுக்கு காரணம் அவருக்கு சட்டத்து மேல இருந்த அதிருப்தி தான். அதனால சுயநினைவோட தான் இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு வீடியோவை நுணுக்கமா கவனிச்ச நிறைய பேர் சோசியல் மீடியால சொல்லியிருக்காங்க. இப்படி பொய்யான வரதட்சணை கேஸ், ஆல்சோ என்னுடைய பொண்ணை கையை பிடிச்சிழுத்துட்டான், என்னுடைய பொண்ணை சீரழிச்சிட்டான் அப்படின்னு சில பேரண்ட்ஸ் கொடுக்கிற பொய் கேஸால எத்தனை அப்பாவி ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை என்னவாகும்? ஆக்சுவலா அட்லி ப்ரொடியூஸ் பண்ணதோ இல்ல டைரக்ட் பண்ணதோ கவின் நடிச்ச ஒரு ஷார்ட் பிலிம் கூட இருக்கும். கவின் டாக்ஸி டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு பொண்ணு எப்படி அவங்களுக்கு சாதகமான சட்டத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னு ரொம்பவே கிளியரா சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு ஆண் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாரு அப்படிங்கறதையும் ரொம்பவே கிளியரா சொல்லியிருப்பாங்க. முடிஞ்ச அந்த ஷார்ட் பிலிமுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஏன் ரீசெண்டா இப்ப கோயம்புத்தூர்ல கூட ஒரு ஸ்கூல் வாத்தியார் குடிச்சிட்டு மாணவி கிட்ட தப்பா நடந்தார் அப்படின்னு அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா அது உண்மை இல்ல அப்படின்னு அந்த டீச்சர் மேல தப்பில்ல அப்படின்னு அவர் மேல போட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லி அதே ஸ்கூலை சேர்ந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இதனால அவர் இழந்த மரியாதை அவருக்கு திரும்ப கிடைக்குமா? ஆல்சோ இதனால அவர் வேற ஏதாவது தப்பு
தப்பான முடிவு கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ இது எல்லாத்தையுமே எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? பெண்களுக்கு இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு அப்படின்னு சம உரிமை இல்ல, பெண்கள் தான் இந்த உலகத்திலேயே பாவம் அப்படின்னு ஒரு சைடுல ஒரு கும்பல் பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல தான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பெண்களுக்கு ஆதரவான எத்தனையோ சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்களை இவ்வளவு கொடூரமா பயன்படுத்துற சில அரக்க குணம் படைத்த பெண்களும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. எனக்கு தெரிஞ்சு கூட ஒரு ரம்பாடி பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் ரொம்பவே நல்ல பையன். ஆனா அந்த பொண்ணு நான் சொல்றத கேட்கல அப்படின்னா, என்னை எதிர்த்து நீ ஏதாவது பேசுனா அப்படின்னா கூட வரதட்சணை கொடுமை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி உன்னை மட்டும் இல்ல உன்னுடைய குடும்பத்திலேயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு அவனை மிரட்டி வச்சிருக்கு. அவனுக்கும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வர வழி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான். பெண்கள் அன்பின் மறு அடையாளம் அப்படின்னு எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்லப்படுறாங்களோ அதுக்கு அப்படியே நேர் எதிரா எக்ஸ்ட்ரீமான ஈவிலும் காமிக்கக்கூடிய குணம் படைச்சவங்க தான். நான் எல்லாரையுமே சொல்லல, இந்த மாதிரியான பெண்களை தான் சொல்றேன். பிகாஸ் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு நபருக்கு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை போட சொல்லி கேட்டதே நிறைய பெண்கள் தான். அவங்க எல்லாருமே ஏஞ்சல்ஸ். அதனால தயவு செஞ்சு பெண்களுக்கு ஆதரவா இருக்கிற சட்டங்களை அந்த பொண்ணுகளோட பேரண்ட்ஸும் சரி, சம்பந்தப்பட்ட பொண்ணுகளும் சரி, உண்மையா அது நடந்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க. இப்ப அதுலுடைய பிரதர், இதுக்கு காரணமான நிகிதா, அவங்களுடைய அம்மா நிஷா, அவங்க பிரதர் அனுராக் மற்றும் அவங்களுடைய அங்கிள் சுஷில் அப்படின்னு இவங்க எல்லார் மேலேயுமே BNS செக்ஷன் 1018 படி அதுல அவருடைய உயிரை அவரே எடுத்துக்க தூண்டுனது. அதுக்கப்புறமா செக்ஷன் 3ல 5, அதாவது ஒன்னுக்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து இன்னொரு நபருக்கு எதிராக சதி செய்யறது அப்படின்னு இந்த 2 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ மை டியர் STI HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஆண்கள் உங்களுடைய லைஃப்ல ஏதாவது பெண்களால இந்த மாதிரி நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.